ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் இருக்கின்றோம். இந்த பெரிய புராண சிந்தனைக்கு இது பூரணமாக நிறைவேற வேண்டும் என்றும், இது நல்ல விதமாக நடந்து முடிய வேண்டும் என்றும் நம்முடைய நட்சத்திர குருமணிகள் தர்மயாதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் அருள் ஆசியுரை வழங்கியுள்ளார்கள். அந்த அருள் ஆசியுரையை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியது. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியேன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இந்த வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி, தில்லையம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனைக்கு தர்மபுராதீனம் அருளாசி வழங்கியது நமக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்வில் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியமாக இது இருக்கின்றது. இந்த பெரிய புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுப்பிரமணியம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களையும் வணங்கி வருக வருக என்று வணங்கி, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களையும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராணத்தில் முதலில் சென்ற சிந்தனையில் பாயிரம் சிந்தித்தோம். இப்பொழுது திருமலை சருக்கம் என்கின்ற சருக்கத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் சென்ற சிந்தனையில் பாயிரம் என்கின்ற தலைப்பில் உள்ள ஒரு 10 பாடல்களை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது நாம் திருமலை சருக்கம் என்ற முதலாவது சருக்கத்தில் இருக்கின்றோம். முதற்காண்டத்தில் இருக்கக்கூடியது இந்த பகுதி. சருக்கம் என்றால் சிறு பிரிவு என்று பொருள். இதில் 13 சருக்கங்கள் இருக்கின்றது. முதல் காண்டத்தில் 5 சருக்கங்கள் இருக்கின்றது. அதில் இந்த திருமலை சருக்கத்தில் திருமலை சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருவாரூர் திருநகரச் சிறப்பு, திருக்கூட்டச் சிறப்பு, தடுத்தாட்கொண்ட புராணம் என 5 உட்பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த திருமலை சிறப்பில் கைலாயமலை எப்படி இருக்கின்றது என்று வருணித்து கொண்டே வருகின்றார் சேக்கிழார் பெருமான். வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணிக்கம் ஐயா அவர்கள், சோமகோமதி அம்மையார் அவர்கள் மற்றும் வர இருக்கக்கூடிய அனைத்து
அன்பர்களுக்கும் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் முதல் பாடல் செந்துருத்தி பண், மத்தியமாவதி ராகம், ஆதிதாளம். பொன்னின் வெண் திரு நீரு புனைந்தன, பொன்னின் வெண் திரு நீரு புனைந்தன, பண்ணு நீழ்பணி மால்வரை பாலது, பண்ணு நீழ்பணி மால்வரை பாலது, தன்னை யார்க்கும் அறிவறியால் என்றும், தன்னை யார்க்கும் அறிவறியால் என்றும், மன்னிவாழ் கையிலை திருமாமலை, மன்னிவாழ் கையிலை திருமாமலை. பொதுவாக திரு என்றால் பெருமை பொருந்திய என்று பொருள். மலை என்றால் கைலாய மலை. பொதுவாக மலை, சிலம்பு, வரை என்றெல்லாம் அந்த மலைக்கு உரிய பெயர்கள் வந்தால், வணக்கம் வணக்கம், அந்த மாதிரி பெயர் வந்தால் அது கைலாய மலையை மட்டும்தான் குறிக்கும். குறிப்பாக பொதிகை மலை என்று சொன்னால்தான் வெவ்வேறு மலைகளை குறிக்கும். ஆகையினால் இங்கே திருமலை என்பது கைலாயத்தை குறித்து நின்றது. எப்படி பூ, மலர், போது, அரும்புன்னு சொன்னா தாமரை பூவை குறிக்குமோ, தண்ணீர், தீர்த்தம், இனி அட்மிட் போட்டீங்களா? இப்ப கேக்குதா? சரி சரி. இப்ப கேக்குல்ல? சரி. இப்ப இது வரைக்கும் கேட்கல என்ன? சரி. இப்ப கேட்கல. சரி சரி. நாம் திருமலை சருக்கம் என்கின்ற சருக்கத்தில் இருக்கின்றோம். அதில் முதல் பாடலில் அந்த கைலாய மலையை பற்றி சிறப்பாக ஒவ்வொரு பாடல்களிலும் சேக்கிழார் பெருமான் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். அதில் பார்த்தீர்கள் என்றால், பொதுவாக மலை என்று கூறினால் அது கைலாய மலையைத்தான் குறிக்கும். மலை, சிலம்பு, ஓங்கல், வரை, குன்று என்றெல்லாம் சொன்னால் அது கைலாய மலையைத்தான் குறிக்கும். குறிப்பிட்டு பொதிகை மலை என்று சொன்னால்தான் பொதிகை மலையை குறிக்கும். அதேபோல் தீர்த்தம், நீர், தண்ணீர், ஆறு, நதி என்று சொன்னால் கங்கையை மட்டும்தான் குறிக்கும். மலர், போது, அரும்பு என்றெல்லாம் சொன்னால் அது தாமரை மலரைத்தான் குறிக்கும். அதுபோல மலை என்றால் அது கைலாய மலையை குறிக்கும். அந்த கைலாய மலை எப்படி இருக்கின்றது என்று அதனுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். பொன்னின் வெண் திருநீரு புனைந்து என, அந்த மலை பொன்மலையாக அது இருக்கின்றது. அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த மலை அப்படியே தங்க நிறத்துல தகதகன்னு அப்படியே ஜொலிக்கும். உச்சியில வெண்பனி படர்ந்து இருக்கும். அதனாலதான் அந்த பொன்மலையாக இருக்கக்கூடிய அந்த பெருமானே அந்த மலையாக இருக்கின்றார். அந்த பொன்மலையின் மீது திருநீரு, உச்சியில் திருநீரு பூசியது போல அந்த மலை இருக்கின்றது. அப்போ உச்சியில பனி மூடி அந்த சிகரமானது இருப்பது நாம் நெற்றியில் திருநீரு பூசியதை போல இருக்கிறது. இடைப்பட்ட பகுதிகள்லாம் அந்த சூரிய ஒளியில பார்த்தீங்கன்னா அப்படியே தகதகன்னு தங்கம் ஜொலிக்கிற மாதிரி ஜொலிக்கும். அந்த காட்சிகள்லாம் நிறைய
வீடியோல எல்லாம் போட்டு விடுவாங்க. அப்படி அந்த பொன்னின் அந்த பொன் போன்று இருக்கக்கூடிய அந்த மலையின் மீது உச்சியில் அந்த திருநீறு பூசியது போல அந்த பனி மூடி இருக்கிறது. பண்ணும் திருநீறு பூசியது போல இருக்கின்றது என்று எடுத்து கூறுமாறு, பண்ணும்னா எடுத்து கூறுமாறு அந்த மலை இருக்கின்றது. நீள் பனி மால்வரை பாலது. அந்த நீண்ட பனி சூழ்ந்த அந்த மிகப்பெரிய அந்த இமயமலை, இந்த இடத்துல வரைனா இமயமலைன்னு எடுத்துக்கிடணும். வரைனா மலை. அப்ப அந்த இமயமலை தொடர் நீண்டு இருக்கிறது, பனி சூழ்ந்து இருக்கிறது, மிக பெரியதாக இருக்கிறது. அந்த மலையின் ஒரு பக்கத்தில் பாலது அப்படின்னா அந்த இமயமலையின் ஒரு பகுதியில் இந்த கைலாய மலை பொன் போல இருக்கின்றது. அதனுடைய உச்சியில் பனி சூழ்ந்து இருக்கிறது. அது நெற்றியில் திருநீர் அணிந்தது போல இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கைலாய மலை இமயமலையின் ஒரு பகுதியில் இருக்கின்றது. பாலது அப்படின்னா ஒரு பகுதியில் இருக்கின்றது. தன்னை யார்க்கும் அறிவறியான், யாராலும் அவனை காண முடியாதவன், யாவருக்கும் தம் தன்மை இன்னது என்று அறிவதற்கு அரியதான அந்த சிவபெருமான். ஆனா அன்புடையவர்களால அறிய முடியும். அப்படிப்பட்ட அந்த யாராலும் அறிய முடியாத அந்த பெருமான் என்றும் எக்காலத்தும், பண்டும் இன்றும் என்றும் எக்காலத்தும் மன்னி நிலைத்து வாழ், அந்த பெருமான் வாழக்கூடிய கைலை திருமாமலை, அந்த கைலை திருமாமலை இப்படி இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த கைலாய மலையினுடைய அந்த அதை வர்ணிக்கின்றார். அதை வர்ணிக்கும் போதே அந்த மலை நமக்கு கண்களுக்குள்ள வந்துருது. அப்போ எப்பேற்பட்ட பிரளய காலத்திலும் இந்த மலை அழியாது இருக்கும். அதான் என்றும் அப்படின்னுட்டு. எக்காலத்தும், மன்னி அப்படின்னா நிலைத்து. இந்த மலை என்பது எக்காலத்திலும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலைக்கு பெயர் கைலை மலை. அந்த மலையில் இறைவனும் நிலைத்து அங்கே வீற்றிருந்து நமக்கு அருள் புரிகின்றான். அப்போ யாராலும் அறிய முடியாத அந்த பெருமான், அவனை நாம் தரிசனம் செய்வதற்காக இந்த கைலாய மலையின் உருவமாக அமைந்து அந்த கைலை மலையில் அவன் வீற்றிருக்கின்றான். கைலாயத்தை பார்த்தாலே நமக்கு சிவபெருமானை பார்த்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதனாலதான் அந்த பெருமான் இந்த மலையில் வீற்றிருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல முதல் பாடலை சொல்றாங்க. இரண்டாவது பாடல், அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலில், அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலில், நன்னும் மூன்றுலகும் நான்மறைகளும், நன்னும் மூன்றுலகும் நான்மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்தெய்திய, எண்ணில் மாதவம் செய்ய வந்தெய்திய, புண்ணியம் திரண்டு உள்ளது போல்வது, புண்ணியம் திரண்டு உள்ளது போல்வது. இன்னும் அந்த கைலாய மலையை வர்ணிக்கின்றார். அண்ணல் அப்படின்னாலே பெருமை உடையவன் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். அப்படிப்பட்ட அந்த பெருமை உடைய சிவபெருமான், அண்ணல்னா சிவபெருமான இந்த இடத்துல குறிக்கும். அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் புராணத்துல வரும்.
அப்போ அந்த அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின் சிவபெருமான் இந்த கைலாய மலையில் வீற்றிருந்ததனால் இந்த மலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நன்னும் மூன்று உலகும் நான்மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்து எய்திய இந்த மலை இங்கே வந்து ஏன் சேர்ந்தது அப்படின்னு வந்து எய்திய இந்த கைலாய மலை இந்த இடத்தில் வந்து ஏன் இருக்கின்றது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மூன்று உலகத்தில் உள்ளவர்களும் செய்த புண்ணியத்தின் காரணமாகவும் 4 வேதங்களும் அளவற்ற மிகப்பெரிய தவத்தை செய்த காரணத்தினாலும் அவர்களெல்லாம் கண்ணால் கண்டு தரிசனம் செய்வதற்காக கண்ணால் பார்த்து மகிழ்வதற்காக இந்த மலை கைலாய மலை இங்கு வந்தது. கைலாய மலை வந்ததுக்கு காரணம் என்ன? அது நன்னும் மூன்று உலகும் அப்படின்னுட்டு நன்னும் அப்படின்னா உயிர்கள் பொருந்தக்கூடிய அந்த மூன்று உலகம், அதாவது உயிர்கள் சென்று சேரக்கூடிய அந்த மூன்று உலகம். என்ன உலகம் அப்படின்னா மேல் உலகம், நடு உலகம், கீழ் உலகம் அப்படின்னு மூன்று உலகம். அப்போ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருந்தாங்கன்னா அவர்கள் அந்த உயிரானது மேல் உலகத்தில் நன்னும் மேல் உலகத்தை சென்று சேர்ந்து அங்கே அதற்கு புண்ணிய அனுபவங்கள் கிட்டும். ரொம்ப பாவம் செஞ்சிருந்துச்சுன்னா அந்த உயிரானது கீழ் உலகத்திற்கு நன்னும். கீழ் உலகத்தை சென்று சேர்ந்து அங்கே அந்த பாவத்தை அது பாவ அனுபவம் ஏற்பட்டு பாவத்தை நீக்கி வரும். எப்படி ராவணனை சுவாமி வந்து கால் விரலால போட்டு மிதிச்சிருந்தாரு, அதள பாதாளத்துக்கு போய் விழுந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த பாவ அனுபவம் அவனுக்கு அந்த பாதாள உலகத்துல கிடைக்குது. அதான் கீழ் உலகம். அதே மாதிரி மேல் உலகம் இந்திரலோகம் போன்ற இடங்களுக்கும் சென்று அந்த இந்திர பதவியில் இருந்து அவர்கள் அந்த புண்ணியத்தை அனுபவித்து வருவார்கள். அப்ப கடைசியில முக்தி அடையணும்ல. முக்தி அடைவதற்கு அவர்கள் இந்த நடு உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமிக்குத்தான் அவர்கள் வருகின்றார்கள். மேல் உலகத்துல உள்ளவர்கள் கூட அவர்கள் செய்த பாவத்தை நீக்க பூமிக்கு வந்துதான் சிவபெருமானை வழிபடுகின்றார்கள். இந்திரன்லாம் மேல அவன் பெற்ற சாபத்தை நீக்குவதற்காக மதுரையம்பதிக்கு வந்துதான் இறைவனை வணங்கி நீக்குகின்றான். அதனால இந்த பூமி வந்து புண்ணியம் செய்தது. அது அப்படி புண்ணிய அனுபவம் மேலுலகத்தில் செய்தும் பாவ அனுபவம் கீழ் உலகத்தில் செய்தும் சிவபுண்ணியம் செய்ய நடு உலகத்தில் இந்த உயிர்களானது வந்து இந்த பூமிக்கு வந்து அந்த உயிர்களெல்லாம் மிகப்பெரிய எண்ணில் அளவற்ற மாதவம் செய்ததின் காரணமாகவும் 4 வேதங்களும் அளவற்ற மாதவம் செய்ததின் காரணமாகவும் அவர்களுடைய கண்ணுக்கு தெரியுமாறு இந்த கைலாயமலை இங்கே வந்து இருக்கிறது. அவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக இந்த கைலாயமலை என்கின்ற இறைவன் வீற்றிருக்கக்கூடிய மலை இங்கே இருக்கிறது. அந்த மலையில் அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின் சிவபெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். ஆகையினால் அந்த மலை சிறப்பு வாய்ந்தது. இன்னும் எப்படிப்பட்ட சிறப்பு? புண்ணியம் திரண்டு உள்ளது போல்வது. அப்படியே புண்ணியத்தை ஒரு மலையாக நாம உருவம் செய்தோம்னா அதான் கைலாய மலை. என்ன எதனால? இந்த மேல் உலகம், நடு உலகம், கீழ் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவர்கள் தரிசனம் பண்ணதுக்கு கைலாய மலை வேணும்ல, அந்த புண்ணியம் ஒன்று. நான்மறைகள், அந்த வேதங்களும் மிகப்பெரிய புண்ணியம் செய்ததின் காரணமாக இந்த கைலாய மலை நம்மிடத்தில் இருக்கின்றது. அது புண்ணியத்தை நம்ம கண்ணால பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா
அதற்கு இந்த கைலாய மலையைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதான் புண்ணியத்தின் ஒரு வடிவமாக அது இருக்கின்றது. புண்ணியம் அப்படின்னாலே தவத்தின் பயன்னு அர்த்தம். அந்த புண்ணியத்தினுடைய நிறம் வெண்மை நிறம். அதனாலதான் இந்த மலை வெண்மை நிறமாக இருக்கிறது. என்ன சுவாமியும் புண்ணிய மூர்த்தியாக இருப்பதனால அந்த மலையும் புண்ணிய மலையாக இருக்கிறது. நாவுக்கரசர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேதநாயகன் வேதியர் நாயகன் மாதின் நாயகன் மாதவர் நாயகன் ஆதிநாயகன் ஆதிரை நாயகன் பூதநாயகன் புண்ணியமூர்த்தியே. இறைவன் புண்ணியமூர்த்தியாக அந்த மலையில் இருப்பதனால் அந்த மலையும் புண்ணியம் திரண்ட மலையாக அது இருக்கின்றது அப்படின்னு அந்த கைலாய மலையை இதை வர்ணிக்கின்றார். அடுத்து 3வது பாடல். நிலவும் எண்ணில் தலங்களும் நீடோழி நிலவும் எண்ணில் தலங்களும் நீடோழி இலகு தன் தளிர் ஆக எழுந்ததோர் இலகு தன் தளிர் ஆக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி மேல் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெள்மலர் போல்வதம்மாள் வரை மலரும் வெள்மலர் போல்வதம்மாள் வரை. அதாவது இத இந்த பாட்டுல ஒரு உலகத்தை ஒரு மரமாக வர்ணிக்கின்றார், ஒரு கொடியாக ஒரு செடியாக வர்ணிக்கின்றார். அதில் உள்ள தளிர்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடியில் இருக்கக்கூடிய தளிர்கள் இலைகளாக இருக்கின்றது. அந்த செடியில அந்த கொடியில ஒரு வெண்மையான மலர் பூத்து இருக்கின்றது, வெண்தாமரை மலர் பூத்து இருக்கின்றது. அந்த வெண்தாமரை மலர் தான் கைலாய மலை அப்படின்னுட்டு ஒரு வர்ணனையை கொடுக்குறாங்க. நிலவும் எண்ணில் தலங்களும், இந்த பூமியில் நிலவும் இருக்கக்கூடிய அளவற்ற சிவபெருமானினுடைய திருத்தலங்கள், எண்ணில் தலங்கள், அளவற்ற அந்த சிவத்தலங்கள். அந்த சிவத்தலங்களில் நீடு ஒளி இலகு, அந்த திருத்தலங்களில் திருவருளானது நிறைந்து இருக்கிறது. ஒளினா திருவருள். அந்த திருத்தலங்கள் எல்லாம் தன் தளிர் ஆக, அந்த கோயில்கள் எல்லாம் குளிர்ச்சி பொருந்திய ஒரு செடியில் அந்த கொடியில் வளர்ந்த இலைகளாக, தளிர்னா இலைகளாக அப்படின்ட்டு. அது என்ன இலைன்னு கூட சொல்லல, அது தளிராக அது இருக்கின்றது, மிகவும் இளமை வாய்ந்ததாக இருக்கின்றது. அப்ப இந்த பூமியில உள்ள அத்தனை கோயில்களும் சாநித்தியமாக இருக்கின்றதுன்னு அர்த்தம். அந்த தளிர்ங்கிறதுக்கு சாநித்தியம்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த தளிர்களாக அது இருக்கின்றது. கோயில்கள் எல்லாம் ஒரு கொடி, அந்த கொடியை படர விடுகின்றோம், அதுல தளிர்கள் எல்லாம் வருகின்றது. எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளி மணி வள்ளி மேல், அந்த கொடி அப்படியே எழுந்து வளர்ந்து வருகின்றது. அந்த கொடிதான் உலகம், அந்த செடிதான் உலகம். அந்த உலகம் என்னும் ஒளி மணி வள்ளி, வள்ளினா அந்த கொடின்னு அர்த்தம், வள்ளினா கொடின்னு அர்த்தம். அந்த ஒளி பொருந்திய அந்த அழகு மிகுந்த அந்த கொடியில், வள்ளி மேல் அந்த கொடியில், அந்த
கொடி தான் உலகம். ஏன்னா உலகத்துல இந்த பூமியில தான் நிறைய சிவத்தலங்கள் இருக்கு. அந்த சிவத்தலங்கள் தான் தளிர்கள். இந்த உலகம் தான் ஒரு கொடி. அந்த கொடிக்கு உச்சியில ஒரு வெண்மையான மலர், வெண்தாமரை மலர் பூத்திருக்கின்றது. அந்த மலரும் வெண்மலர் போல்வது அம்மால்வரை. அந்த மிகப்பெரிய அந்த கைலாய மலை அந்த கொடியில் பூத்த வெண்மையான மலரை போல இருக்கின்றது அப்படின்னுட்டு ஒரு இயற்கை வர்ணனை. இதை தத்துவ ரீதியா நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, இப்போ அந்த கொடியில உள்ள கொடிதான் உலகம்னு சொல்லிட்டாங்க. நாம இந்த இந்திய நாட்டுல அதுலயும் தமிழ்நாட்டுல நிறைய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பிறந்துட்டோம். அப்போ அந்த உலகம் தான் இப்போ கொடி. அதுல நிறைய தளிர்கள் இருக்குது. அந்த தளிர்களை என்ன சொல்றாங்க? கோயில்கள். இங்க இருக்கக்கூடிய அளவற்ற சிவத்தலங்கள். அப்போ நாம அந்த சிவத்தலங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்தால் நிறைவாக அந்த கொடியில் பூத்த வெண்மலராகிய அந்த கைலாய மலையை நாம் அடையலாம். இதுதான் கருத்து. அப்போ அந்த தளிர்களாக இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில்களை எல்லாம் நாம் தரிசனம் செய்ய வேண்டும். தல யாத்திரை செய்ய வேண்டும். தல யாத்திரைகள் எல்லாம் செய்ததற்கு பிறகுதான் நமக்கு கைலாயத்துக்கு போக முடியும். இதுக்கு நல்ல உதாரணம் நமக்கு அப்பர் சுவாமிகள். பல தலங்களுக்கு சென்று பாடி அதுக்கப்புறம் கைலாய யாத்திரை போறாங்க அவங்க. அதற்கு கைலாய யாத்திரை போறதுக்கு முந்தையே பல தலங்களை தரிசனம் பண்றாங்க அவங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்து மீண்டும் அந்த நொடித்தான் மலை, நொடித்தல்னா அழித்தல்னு அர்த்தம். நொடித்தான் அப்படின்னா அழிக்கக்கூடியவன். அந்த அவன் இருக்கக்கூடிய அந்த மலையாதான் அந்த கைலாய மலை. அந்த நொடித்தான் மலைக்கு பல பூமியில உள்ள பல தளிர்களாக இருக்கக்கூடிய சிவத்தல யாத்திரைகள் செய்து அங்கே பாடல்களை பாடி அதன் பிறகு அவர் கைலாயத்திற்கு செல்கின்றார். இன்னும் இதற்கு வலு சேர்ப்பது போல நாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சேத்திரக்கோவை திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறாங்க. அந்த பதிகத்தினுடைய கருத்து என்ன? எல்லா தலங்களையும் சொல்லுவாங்க. எல்லா தலங்களையும் சொல்லிட்டு இதையெல்லாம் நீங்கள் சென்று தரிசித்தால் கைலாயநாதனையே காணலாமேன்னு கொண்டு வந்து முடிப்பார். 70வது பதிகம் அது. தில்லை சிற்றம்பலமும் செம்பொன் கொள்ளி தேவன்குடி சிராப்பள்ளி தெங்கூர் பொல்லி குளிரறை பொல்லி கோவல் வீரட்டம் கோகரணம் கோடிகாவும் முல்லை புறவம் முருகன் பூண்டி முளையூர் பழையாறை சத்திமுற்றம் கல்லில் திகழ் சீரார் காலத்தியும் கைலாயநாதனையே காணலாமே. பதிகம் பூரா அப்படிதான் முடியும். கடைசி வரிதான் இந்த கைலாயநாதனையே காணலாமேன்னு முடியும். மற்ற எல்லாமே தலங்களாக இருக்கும். அப்ப இந்த தலங்களை எல்லாம் நீங்க தல யாத்திரை பண்ணி தரிசனம் செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த கைலாய பெருமான் தன்னுடைய இடத்திற்கு அழைத்து கொள்வான். அதுதான் இந்த பாட்டோட ஒரு கருத்து. அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய அளவற்ற திருத்தலங்கள் அருளை தரக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய தளிர்களாக இலைகளாக அவைகள் இருக்கின்றது. இந்த உலகம் என்பது நாம் பாதுகாத்து வளர்க்கக்கூடிய ஒரு படரவிடக்கூடிய ஒரு கொடி போல அது இருக்கின்றது. அப்போ அந்த வள்ளி என்கின்ற அந்த கொடியில் உச்சியில் மலரக்கூடிய வெண்மையான அந்த தாமரை மலரை போல அந்த கைலாய மலை, தாமரை மலர் எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அதுபோல இந்த கைலாய மலையும் பனி சூழ்ந்து வெள்ளி மலையாக அது இருக்கின்றது அப்படின்னு இந்த 3வது பாடல்ல அந்த கைலாய மலையை வர்ணிக்கின்றார்.
அடுத்து 4வது பாடல். உம், மேன்மை நான்மறை நாதமும் விஞ்சைய காண மேன்மை நான்மறை நாதமும் விஞ்சைய காண வீணையின் ஓசையும் காரதீர் காண வீணையின் ஓசையும் காரதீர் தானமாக்கள் முழக்கமும் தாவில் சீர் தானமாக்கள் முழக்கமும் தாவில் சீர் வான தூதுவி ஆர்ப்பும் மருங்கலாம் வான தூதுவி ஆர்ப்பும் மருங்கலாம். அந்த கைலாய மலையில எப்படிப்பட்ட சப்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. மேன்மை நான்மறை வேதம், நமக்கு மேன்மையை தரக்கூடியது 4 வேதங்கள், மேன்மையான வழிமுறைகளை தரக்கூடியது 4 வேதங்கள். அப்படிப்பட்ட அந்த நான்மறைகளை ஓதக்கூடிய அந்த நாதம் அங்கே இருக்கிறது, கைலாய மலையில் இருக்கிறது. விஞ்சையர் காண வீணையின் ஓசையும், விஞ்சையர்னா வித்தியாதரர்னு அர்த்தம். அந்த வித்தியாதரர்கள் கானம்னா பாட்டு, பாட்டு பாடிக்கொண்டு வீணையை வாசித்து கொண்டு அந்த பாட்டுக்கு ஏற்றாற் போல அந்த வீணையை வாசித்து கொண்டு அந்த ஓசையை அவர்கள் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். இசை பாடிக்கொண்டு வீணையோடு இசை பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். கார் எதிர் தானமாக்கள் முழக்கமும், கார்னா கரிய மேகம்னு அர்த்தம். அந்த கைலாய மலையில கருமையான மேகங்கள் எல்லாம் இடி போல இடித்து கொண்டு இருக்கிறது. அதற்கு பதிலடி கொடுப்பது போல அங்கு இருக்கக்கூடிய அந்த யானை கூட்டங்கள் முழங்கிக் கொண்டு பிளிரிக் கொண்டு இருக்கிறது. அப்போ இடியும் இடிக்குது, இந்த யானை முழக்கங்களும் இருக்குது, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைத்தது இல்லை அப்படிங்கிறது மாதிரி அந்த சப்தமானது வந்து கொண்டு இருக்கிறது. அதான் எதிர் அப்படின்னா அந்த ஒன்றிற்கு ஒன்று எதிராய் செய்யும் ஒலிகள். அந்த யானை கூட்டங்களும் கருமையான மேகங்களும் ஒன்றிற்கு ஒன்று எதிராய் செய்யக்கூடிய ஒலிகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு, யானைகள் பிளிரிக் கொண்டு முழங்கிக் கொண்டு இருக்கிறது. அடுத்து தாவில் சீர் வான துந்துபி ஆர்ப்பும் மருங்கலாம். தாவில் சீர்னா, தாவில்னா குற்றம் இல்லாத, சீர்னா பெருமை பொருந்திய, அந்த ஆகாயம் துந்துபி முரசுகள், இந்த வான துந்துபிகள் எல்லாம் அதனுடைய ஆர்ப்பு, அது வாசிக்கக்கூடிய அந்த சப்தமும் மருங்கலாம் எல்லா பக்கத்திலும் அந்த கைலாய மலையில் நிறைந்து இருக்கின்றது அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா இந்த அப்பர் சுவாமிகள் சொல்லும்போது ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே திருத்தாண்டகத்துல. அந்த ஓசையும் ஒலியும் இங்க இருக்கின்றது. ஒலி அப்படின்னா பொருளுடைய சத்தம். அப்ப பொருளுடைய சத்தம் எது? 4 வேதங்கள், கானங்கள், பாடல்கள். அதெல்லாம் ஒலியுடைய சத்தம், அதான் ஒலி. ஓசை அப்படிங்கிறது பொருள் இல்லாத சத்தம். அது என்ன? வீணையை வாசிப்போம், சத்தம் தான் வருமே தவிர அதுல என்ன பொருள்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஓசை வரும். அதே மாதிரி யானை பிளிறுதல், இடி இடித்தல், அந்த வான துந்துபிகள் எல்லாம் வாசித்தல், இதெல்லாமே சேர்ந்து ஒரு ஓசை தான், இதுக்கு பொருள் கிடையாது. அப்போ அந்த ஓசைங்கிறது பொருள் இல்லா சத்தம்.
ஒலி அப்படிங்கிறது பொருளுடைய சத்தம். அந்த ஓசை வந்து அதிகமான ஒரு அளவை கொண்டது, ஒலி குறைவான அளவை கொண்டது. அதனாலதான் இந்த ஒலிக்கு வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க, கானம் நான்மறை. ஓசைக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்படி இவைகளெல்லாம் அந்த கைலாய மலையில் ஒலி எப்போ எல்லா இடத்திலும் ஒரு நிறைந்து இருந்தது. அப்போ என இறைவன் அந்த ஓசை ஒலியாக இருக்கின்றான். ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. அப்படிப்பட்ட அந்த கைலாய மலை வேத ஒலிகளாலும் பாடல்களாலும் வீணை வாசிப்பாலும் கரிய மேகங்களினுடைய இடி ஒலியினாலும் அந்த யானைகளினுடைய பிளிரல் முழக்க சப்தத்தாலும் வான துந்துபிகளினுடைய சப்தத்தாலும் அது எங்கு பார்த்தாலும் ஓசை ஒலியாக அது இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த கைலாய மலை. இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது, நொடித்தான் மலை பதியத்துல சொல்லும்போது, அறவொலி ஆகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி பின்னலாம் சென்று எதிர்ந்திசைப்ப. விரவிய வேத ஒலி அப்படி அங்க அது ஒலித்து கொண்டே இருக்கின்றதாம் அந்த கைலாய மலையில். அடுத்த பாடல், பனி வீசும்பில் அமரர் பணிந்து சோழ். பனி வீசும்பில் அமரர் பணிந்து சோழ் அணித கோடி அணிமுடி மாலையும். அணித கோடி அணிமுடி மாலையும் புனித கற்பக பொன்னரி மாலையும். புனித கற்பக பொன்னரி மாலையும் முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னலாம். முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னலாம். பனி விசும்பில் அந்த பனி பொருந்திய அந்த குளிர்ந்த அந்த ஆகாய விண்ணுலகம், ஆகாய உலகம், அதான் விண்ணுலகம். விசும்புன்னா ஆகாயம், இங்க விண்ணுலகம்னு எடுத்துக்கிடணும். அந்த விசும்புன்னா விண். அந்த பனி பொருந்திய அந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அமரர்கள், தேவர்கள். அமரர் அப்படின்னா மிரு அப்படின்னா மரணம்னு அர்த்தம். மிருத்யு அப்படின்னா மரணம்னு அர்த்தம். அமரர் அப்படின்னா மரணம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு உபச்சார வார்த்தையா தான் சொல்லப்படுது. எதனால அப்படின்னா, அமரர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மரணம் இல்லாது நீண்ட ஆயுள் உடையவர்கள். நம்ம ஒரு 100 வருஷம் வாழ்ந்தோம்னா அவங்க ஒரு 5000 வருஷம் வாழ்வாங்க, அவ்வளவுதான். 5000 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இறப்புங்கிறது இருக்கு. ஆனா நம்மளை விட அவர்கள் நீண்ட ஆயுள் அப்படிங்கிறதுனாலதான் அவர்களை உபச்சாரமா மரணம் இல்லாதவர்கள்னு சொல்றோம். ஆனா அவர்களுக்கு மரணம் உண்டு. நீண்ட ஆயுள் அந்த உபச்சாரத்துல சொல்றோம். அப்போ மரணம் இல்லாது நீண்ட ஆயுள் உடையார், ஆனால் இவர்களுக்கும் மரணம் உண்டு. நீண்ட ஆயுள் உடையவர்கள் என்ற உபச்சாரத்தால் இவர்களை அமரர்கள் என்பார்கள் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பனி பொருந்திய குளிர்ச்சி பொருந்திய விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அந்த தேவர்கள் சிவபெருமானை பணிந்து சூழ்ந்து இருக்கின்றார்கள், காலில் விழுந்து வணங்கி இருக்கின்றார்கள். அதனால அது எப்படி இருக்குதான், அணித கோடி அணிமுடி மாலையும். அணித கோடி அப்படின்னா அனிதம் அப்படின்னா அநேகம்னு அர்த்தம். அநேக கோடி அந்த அழகிய தலைமுடியில் தரித்த அந்த கிரீடங்கள் எல்லாம் வரிசையாக
இறைவனுடைய காலடியில் இருக்கின்றது. இந்த முதல் மாலைங்கிறதுக்கு வரிசைன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம். என்ன? மாலைனா வரிசை. அப்போ அவங்க அனித கோடி அப்படின்னா அநேக கோடி அப்படின்னா தேவர்களுக்கு சொல்லும்போது 33 தேவர்கள், 33 தலைவர்கள். அந்த 33 தலைவர்களுக்கு கீழே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோடி பேர் உண்டு. அதனாலதான் அவங்கள 33 திருவாசகத்திலே ஒரு மூவரும் 33 தேவரும் அப்படின்னுட்டு. அதெல்லாம் யாருன்னுட்டு அந்த திருவாசக வழக்கத்துல விரிவா சொல்லியிருக்கிறேன் அந்த இதில். இப்போ அந்த 33 தேவர்கள் யாரு அப்படின்னா ஆதித்ய வம்சத்துல 12 கோடி பேர் இருக்காங்க. 12 சூரியர்கள், 12 சூரியர்கள்னுட்டு சொல்றோம் பார்த்தீங்களா? சூரியன், ஆதித்தன் அப்படின்னுட்டுலாம் வரிசையா 12 பேர் வரும். அந்த இது அருணன் இதெல்லாம் அந்த 12 பேர் வரும். அப்போ ஒவ்வொரு அந்த சூரியனுக்கும் கீழே ஒரு கோடி பேர் இருக்காங்க. அப்ப அந்த 12 ஆதித்ய வம்சம் 12 கோடி, உருத்திர வம்சம் அது 12 கோடி பேர், ஏகாதச உருத்திரர் அப்படின்னுட்டே அதுக்கு பேர். அப்படி அந்த உருத்திரர் 12 பேரு, பசுக்கள் 8 பேரு, அஸ்வினி தேவர் 2 பேர், மொத்தம் 33 பேர். 12 24 30 33 வரும். ஆமா, உருத்திர வம்சம் 13 வரும்னு நினைக்கிறேன் அந்த இது. இல்ல உருத்திர வம்சம் 11 ஏகாதசம் தானே. ஏகம் அப்படின்னா 1, தசம்னா 10. என்ன அப்ப ஏகாதச ருத்திரர் அப்படின்னுட்டு தான் அதுக்கு பேர். அப்போ 12 சூரியர், 11 உருத்திரர், அப்ப 23, 8 வசுக்கள் 31, 2 அஸ்வினி தேவர்கள் 33. அப்ப அந்த 33 தலைவர்கள், அவங்களுக்கு கீழே 33, ஒவ்வொரு புத்தருக்கும் கீழே 1 கோடி பேர். அதனாலதான் 33 தேவர்கள் அப்படின்ட்டு அவர்கள். அதான் அனித கோடி, அநேக கோடியாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப இந்த 33 தான் இருக்கா அப்படின்னா இல்ல. பூமியில நல்ல தவம் செய்தவர்களும் இந்த பதவியை அடையலாம். அதனாலதான் பூமியில தவம் செய்த உயிர்கூட்டங்களும் நிறைய இந்த பதவியை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால இந்த 33 மட்டும் கணக்கில் நிறைய கோடி பேர் தவம் செய்து இருக்கின்றார்கள். அதனாலதான் இது அனித கோடி அப்படின்னுட்டு இதுல கொடுத்துருக்காங்க. அப்ப நிறைய பேர் அந்த தேவர்கள் எல்லாம் 33 தேவர்கள் இறைவனை காலில் விழுந்து வணங்கும் பொழுது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த அழகிய கிரீடங்கள் எல்லாம் சுவாமி காலுக்கு கீழே வரிசையா இருக்கு. ஏன்னா எல்லாம் வரிசையா கீழே விழுந்து வணங்குகின்றார்கள். அப்ப அந்த கிரீடங்களும் கீழே வரிசையாக இருக்கின்றது. அந்த அணிமுடி மாலை, அந்த அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த முடினா கிரீடம், அது வரிசையாக கீழே இருக்கின்றது. இதே கருத்தை மணிவாசக பெருமான் எங்க சொல்றாரு? அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல். இந்த இடம்தான், அந்த இடத்தான் இதுல அழகா சொல்றாங்க. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர், அந்த தேவர்கள்லாம் வணங்குகின்றார்களாம். அவர்களினுடைய மணித்தொகை வீறு அற்றார்கள். மணிமுடி தரித்த அந்த கிரீடங்கள் எல்லாம் அளவே கிடையாதாம். வீறுன்னா அளவும் கிடையாது, ஒளி மழுங்கி இருக்குதாம். வீறு அற்றார் போல்னா ஒளி மழுங்கி இருக்கின்றதாம். ஏன் ஒளி மழுங்கி இருக்கு? ஏத்தால இருக்கிறது கோடி சூரிய பிரகாசம். இதெல்லாம் சாதாரண நவரத்ன கற்கள், எப்படி ஒளிய கக்கும்? கோடி சூரிய பிரகாசத்துல அது எல்லாமே வீறு அற்று இருக்கின்றதாம். இந்த அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின், அந்த மணிமுடியில் பதிக்கப்பட்ட
விண்ணோர் முடியின் மணிமுடி வீறு அற்றார் போல் ஒளி இழந்து இருப்பது போல அப்படின்ட்டு. அப்ப அந்த பல கிரீடங்கள் தேவர்களினுடைய கிரீடங்கள் எல்லாம் இறைவனை வணங்குவதனால், அவர்கள் ஒட்டுக்க இறைவனை வணங்குவதனால் வரிசையாக அந்த கிரீடங்கள் இருக்கின்றது. இந்த இடத்துல மாலைனா வரிசை. அடுத்து புனித கற்பக பொன்னரி மாலையும். புனிதமான கற்பக மலர்கள், தேவலோகத்து மலர்கள், அதுல பொன்னால் செய்யப்பட்ட மலர்களை எல்லாம் வைத்து மாலைகளை அவர்கள் இறைவனுக்கு கொண்டு சார்த்துகிறார்கள். அவர்களும் கழுத்துல அணிஞ்சிருக்காங்க, இறைவனுக்கும் கொண்டு அந்த மாலைகளை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட மலர்களால் செய்யப்பட்டது? தேவலோகத்து மலர்கள், கற்பக மலர்கள். அந்த மலர்கள்லையும் தங்கத்தினால இப்ப நம்ம இந்த ரோஜாப்பூ மாலையில ஒரு தங்க இலை மாதிரி ஜரிகை எல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அத மாதிரி அவங்க தங்கத்தினால அந்த ஜரிகையை கொடுத்து கட்டியிருக்காங்களாம். அதான் பொன்னரி மாலையும். அப்படிப்பட்ட மாலையெல்லாம் இறைவனுக்கு அவர்கள் கொடுக்கின்றார்கள். இந்த 2வது மாலை பூமாலை. 3வது சொல்லக்கூடிய மாலையும் வரிசையைத்தான் குறிக்கும். முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னெல்லாம். முனிவர்கள் எல்லாம் இரு கரத்தை கூப்பி அஞ்சலி செய்து கொண்டு வரிசையாக அவர் இறைவனுடைய முன்னிலையில் எல்லோரும் நிற்கின்றார்கள். அப்போ யாரெல்லாம் அங்கே நாம் இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு இதுல இந்த பாடல்ல சொல்றாங்க. இதற்கு முந்திய பாட்டு காதுக்கு இனிமை தரக்கூடியது. இப்ப இந்த பாட்டு கண்ணுக்கு இனிமை தரக்கூடியது. ஏன்னா முந்தின பாட்டுல வேத ஒலி, வீணை ஒலி, பாட்டு ஒலின்னு காதுக்குரிய காதுங்கிற புலனுக்குரியதெல்லாம் சொன்னோம். இப்ப இந்த பாட்டுல கண்ணுக்குரிய இதுகள் எல்லாம் சொன்னோம். கண்ணால் காண்பதை எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பனி சூழ்ந்த அந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் தங்களுடைய தலையில் மணிமுடி தரித்து கொண்டு இறைவனை வணங்க வருகின்றார்கள். அவர்கள் அந்த கைலாய மலையில் இறைவனுடைய முன்னிலையில் கீழே பணிந்து விழுந்து இறைவனை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த தேவர்கள் 33 தேவர்கள் மட்டுமல்ல, இன்னும் அந்த தேவர்களினுடைய அளவுக்கு தவம் செய்து பூமியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பதனால் அந்த எண்ணிக்கை அநேக கோடியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தேவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கிரீடங்கள் எல்லாம் வரிசையாக இப்பொழுது இறைவனுடைய காலடியில் இருக்கின்றது. மேலும் அவர்கள் இறைவனுக்கு சார்த்துவதற்காக புனிதமான அந்த கற்பக மலர்கள், தேவலோகத்து மலர்களை கொண்டு மாலை தயாரித்து அதில் தங்கத்தால் செய்யப்பட்ட ஜரிகைகளை கொண்டு அலங்காரம் செய்து தங்க மலர்களை எல்லாம் வைத்து அந்த பூவை கட்டி இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். தாங்களும் மாலை அணிந்திருக்கின்றார்கள். மேலும் முனிவர்கள் எல்லாம் இருகரம் கூப்பி அஞ்சலி செய்து கொண்டு அந்த இறைவன் முன்னிலையில் வரிசையாக அவர்கள் ஒரு ஒழுங்காக வழிபாடு செய்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ இந்த வரிசையாக இருப்பதுங்கிறதுல என்ன தெரியுது? ஒரு ஒழுங்கா போய் சாமி கும்பிடணும். சும்மா முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாம் போகக்கூடாது. நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும். அப்போ வழிபாட்டுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒருத்தர் முண்டி அடிச்சுக்கிட்டு கூட்டத்துல போய் அதுல நிறைய துன்பங்கள் எல்லாம் நமக்குத்தானே கெட்ட பேர் வருது. அப்போ வழிபாட்டுல ஒரு முறைமையா வரிசையாக செல்ல வேண்டும்ங்கிறத இதுல சொல்லப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அந்த எல்லோரும் கைலாய மலையில் இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடில் நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டுவ கோடி கோடி புரட்சிறு பூதங்கள் பாடி ஆடும் பரப்பது பாங்கலாம். அந்த கைலாய மலையில இறைவன் முன்னிலையில கோடி கோடியா
குள்ளமான, குறள்னா குள்ளமான அர்த்தம். குள்ளமான சிறு உருவத்தை உடைய பூதங்கள்லாம் இருக்குது. இந்த பூதங்களை குள்ளமான உருவம், சிறு உருவம்னு நினைக்காதீங்க. இந்த பூதங்கள்லாம் எப்படிப்பட்ட பூதங்கள் அப்படின்ட்டு முதல் 2 வரியில அந்த பூதத்தினுடைய வலிமையை சொல்கின்றார். எப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது தெரியுமா? இந்த பூதங்கள்லாம் நினைச்சா தேவலோகத்தையே மாற்றி அமைக்கும். இந்த பூமியவே மாற்றி அமைக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையது ஒவ்வொரு சின்ன சின்ன பூதமும். அதான் திருவள்ளுவர் சொல்லும்போது என்ன சொல்றாங்க திருக்குறள்ல, உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. தேர் பெருசா இருக்கலாம், ஆனா அந்த அச்சாணி சின்னதா இருக்கக்கூடிய அச்சாணி தான் அந்த தேருக்கே ஆதாரம். அதுபோல இந்த குறட்சிறு பூதங்கள்னு நீங்க நினைக்காதீங்க. குறள்னா சின்ன குள்ளம், சிறுனா சின்ன உருவத்தை உடையவர்கள். இந்த பூதங்கள் கோடி கோடியா அந்த கைலாய மலையில இருக்கு. இவைகள் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையது என்று தெரியுமா? நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் நாட்டுவ அப்படின்னு அதை அங்க கொண்டு வந்து சேர்த்துக்கிடணும். நிலைத்து இருக்கக்கூடிய நிறைய இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் வாழக்கூடிய நிலைகள், அந்த தேவ உலகம், அந்த தேவ உலகத்தையும் தேவலோகத்தையும் வேண்டிடின் இது மனசுல நினைச்சதுன்னா ஒரு பூதம் போய் மாற்றி அமைச்சிடும். நாட்டுவ அப்படின்னா நிலை நிறுத்தி வைத்தல், மாற்றி அமைத்தல்னு அர்த்தம். மாற்றி அமைச்சிடும். இன்னும் என்ன செய்யும்? நாடும் ஐம்பெரும் பூதமும் வேண்டிடின் நாட்டுவ அப்படின்னு அதுக்கு பொருள் எடுக்கணும். அந்த வேண்டிடின்ங்கிறத இடையில சேர்த்துடணும். அப்போ இந்த உயிர் கூட்டங்கள் எல்லாம் உலக காரணமாய் நாடும் ஐம்பூதங்களையும், இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த 5 பெரும் பூதங்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த 5 பெரிய பூதங்களையும் கூட அந்த சின்ன பூதம் வேண்டிடின் மனசுக்குள்ள ஏதாவது விளையாட்டா நினைச்சா கூட நாட்டுவ மாற்றி அமைத்து விடும். மாற்றி அமைத்து அப்படியே இருக்கட்டும்னு வச்சோம் அப்படின்ட்டு. அப்ப எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது பார்த்தா. சின்ன குள்ளமா இருக்க அகத்திய முனிவர், குருமுனிவர், ஆனா எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவர். அதுபோல இந்த பூதங்கள் எல்லாம் சின்னதுன்னு நினைக்காதீங்க. இது தேவர்களினுடைய உலகத்தையே மனசுல நினைச்சா மாற்றி அமைச்சிரும். நாம இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் இந்த பூதங்கள்லாம் மாற்றி அமைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க சின்ன பூதங்கள் எல்லாம் அந்த கைலாய மலையில் கோடி கோடியாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அந்த கைலாய மலை பரப்பு எங்கும் இந்த பூதங்கள் நிறைந்து இருக்கின்றது அப்படின்ட்டு இதுவும் அந்த கண்ணால் காணக்கூடிய ஒரு காட்சிக்கு இதையெல்லாம் சொல்றாங்க. அடுத்த பாடல், நாயகன் கள்ளல் சேவி. திருமுறைகள்ல நிறைய பூதங்கள்லாம் இறைவனை பாடுது ஆடுதுன்னெல்லாம் சொல்லப்படுது. குண்டை கூரட்பூதம் புழும அனலேந்தி அப்படின்னுட்டு ஞானசம்பந்தர் சொல்றாங்க. இன்னும் ஞானசம்பந்தர் சொல்லும்போது, பூதம் பாட புறங்காட்டிடையாடி வேத வித்தகன் வேர்க்காடு, மெட்ராஸில் உள்ள திருவேற்காடுல சொல்றாங்க. பூதம் பாட புறங்காட்டிடையாடி. அப்படி இந்த பூதங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறது. அவன் பூதநாயகன், பூதங்களுக்கு தலைவன். வேதநாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதிநாயகன், ஆதிரை நாயகன், பூதநாயகன், புண்ணியமூர்த்தியே. அப்படி கோடி கோடியா இருக்கக்கூடிய பூதங்களுக்கெல்லாம் அவன் தலைவனாக இருக்கின்றான். அடுத்த பாடல், நாயகன் கள்ளல் சேவிக்க நான் மூகன். நாயகன் கள்ளல் சேவிக்க நான் மூகன் மேய காலம் அலமையின் மீண்டவன். மேய காலம்
அலாமையின் மீண்டவன் தூய மால்வரை சோதியில் மூழ்கி ஒன்று தூய மால்வரை சோதியில் மூழ்கி ஒன்று ஆய அன்னமும் காணாது அயர்குமால் ஆய அன்னமும் காணாது அயர்குமால். அவங்க சுப்பிரமணிய முதலியார் ஐயா அவர்கள், சிவகவிமணி அவர்கள் விளக்கம் ஒரு அருமையான விளக்கம். அதையும் படிச்சுட்டு தான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே வரேன். ஆனாலும் நாம காலம் கருதி விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதை முடிக்கிறதுக்கு நான் போட்டிருக்கிற பட்ஜெட்டு ஒரு 5 வருஷம் போட்டிருக்கிறேன். ஒரு மாசத்துக்கு 4 வகுப்புகள் 1.5 மணி நேரம். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 600 பாடல்கள். 5 வருஷங்கும்போது ஒரு 3000 பாடல். அப்படியே கொஞ்சம் நெருங்கிடலாம் அப்படிங்கிற இதில் தான் இந்த திட்டம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒரு வகுப்புக்கு ஒரு 10 பாட்டு ஒரு 12 பாட்டாவது நம்ம பார்க்கணும். அதனால விரிவான அர்த்தங்கள்லாம் நீங்கள் இன்னும் விரிவாக நல்ல இதை அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்க புத்தகத்தை படிங்க. நான் சொல்கிறத விட இன்னும் அதில் விளக்கமாக இருக்குது. ஆனால் நான் காலம் கருதி கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லிக்கிட்டு போகிறேன். ஆனால் அவங்க நூலை படித்து பார்த்துட்டு ஓரளவுக்கு சொல்லிட்டு போகிறேன். விரிவாலாம் சொல்லதுக்கு முடியாது, காலம் அவகாசம் இல்லை. அதனால் ஓரளவுக்கு நம்ம போகிறோம். நாயகன் கழல் சேவிக்க நான்முகன். 4 முகத்தை உடைய அந்த பிரம்மதேவன் தனக்கு நாயகனாகிய அந்த சிவபெருமானினுடைய கழல், அவனுடைய திருவடியை சேவிப்பதற்காக கைலாயத்திற்கு செல்கின்றான். மேய காலம் அலாமையில் மீண்டவன். ஆனா நந்தியம்பெருமான் உள்ள போய் கேட்டுட்டு வருவார், இவங்க வந்திருக்காங்க, வர சொல்லவா அப்படின்ட்டு. சுவாமி அனுமதி கொடுத்தா மட்டும்தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. பல வருடங்கள் அந்த வாசல்லையே காத்து கிடக்கணும். தேவையானதெல்லாம் இருக்கும். அங்கனே உட்காந்து சிவ பூஜை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் சுவாமி என்னைக்கு வான்னு சொல்லுதாரோ அப்பதான் உள்ள போக முடியும். அது 1 வருஷமும் ஆகலாம், 10 வருஷமும் ஆகலாம், 20 வருஷமும் ஆகலாம். ஏன்னா அவரவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் உள்ள போக முடியும். அதனால அந்த பிரம்மதேவன் சிவபெருமானை சேவிப்பதற்கு செல்கின்றான். அவனுக்கு அந்த தக்க காலம் வரவில்லை. அதான் மேய காலம் அலாமையின், இறைவனை தரிசனம் செய்யக்கூடிய காலம் கிட்டவில்லை. அதனால அவன் கைலாயத்து அந்த வாசல்லையே அங்கிருந்து வெளியே வருகின்றான். நந்தியம்பெருமான் தேர்ந்து அதிகார நந்திட்டே சொல்லிட்டு வெளியில வருகின்றான். மீண்டவன் வெளியே வருகின்றான். அப்போ அவன் அந்த பிரம்மாவுக்கு வாகனம் அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவையும் வெள்ளை நிறமாக இருக்கும். இந்த கைலாய மலையும் வெள்ளை நிறமாக இருக்கும், பனி சூழ்ந்து இருக்கும். இந்த கைலாய மலைக்கு போன ஒரு காக்கா கூட கருப்பு நிறம் மாறி வெள்ளை நிறமாக தோன்றும், பொன்னிறமாக தோன்றும். அதுபோல இந்த கைலாய மலைக்கு பக்கத்துல போன அன்னப்பறவை அதுவும் அப்படியே அந்த பனிமலை, அதுவும் வெண்மை, இதுவும் வெண்மை. அன்னப்பறவை எங்க இருக்குன்னுட்டு அவரால் தேடி கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த வெண்மை, 2 வெண்மைகளும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றது. பொருள் 2, ஆனால் தன்மை ஒன்று. அதான் நம்முடைய அத்துவிதம். அது அந்த அன்னத்தை நான்முகன் வெளி நிறுத்தியதால் ஈசனை அன்னமும் காணாது துன்பப்பட்டது. அன்னப்பறவைய அது வாகனம் தானே, வெளியில நிப்பாட்டிட்டாரு. இப்ப அன்னப்பறவைக்கும் உள்ள மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், நம்ம சிவபெருமான போய் பார்க்க முடியலையேன்னு அதுவும் வருந்துச்சான். பிரம்மதேவனும்
நம்ம போயும் இன்னும் சாமியை பார்க்க முடியல. பிரம்மாவும் வணங்கினார்களாம். என்ன அது. 2வது, பொருள் 2, தன்மை 1. இதைத்தான் நம்ம அத்துவித கலப்பு, அத்துவித முத்தி அப்படிங்கிறோம். அப்போ அந்த வெண்மலை, அன்னப்பறவை, இந்த 2ம் 2 பொருளாக இருக்கிறது. வெண்மலை தான் கைலாயமலை, அன்னப்பறவை 2 பொருளாக இருக்கிறது. அந்த கண் ஒளியும் கதிர் ஒளியும் போல் ஒன்றித்து கலத்தல். ஆனா 2ம் பிரித்து பார்க்க முடியாதபடிக்கு அன்னப்பறவை எங்க இருக்குன்னுட்டு அந்த பிரம்மா தேடினானாம். அந்த அளவுக்கு 2ம் வெள்ளை வெள்ளேர்னு. இப்ப 2 பொருளாக இருந்தாலும் தன்மையால் ஒன்றாக அவைகள் இருந்தது. அப்போ சிவபெருமான் இறைவன் மட்டுமன்றி அவனுடைய மலையும் அந்த சோதியில் 2 கலக்கும்படி செய்யும் தன்மை பெற்றது. அப்போ அந்த கைலாய மலையும் அந்த முக்தி பேற்றாகிய ஒரு செல்வத்தை தரக்கூடியதாக இந்த இடத்தில் ஒரு வர்ணனை செய்கின்றார் சேக்கிழார் பெருமான். தூய மால்வரை சோதியில், அந்த தூய்மையான மிகப்பெரிய அப்படின்னு எடுத்துக்கிடலாம். மால்ங்கிறதுக்கு இடபம்னு எடுத்துக்கிடலாம். ஏன்னா இடப வாகனம் தான் சுவாமிக்கு வாகனம். அப்போ இங்க கைலாய மலை தான் சுவாமி இருக்கக்கூடியது. அப்போ அந்த இடப வாகனமே கைலாய மலை. நந்தியம்பர அந்த திருமால் தான் இப்ப கைலாய மலையாக இருக்கின்றார் அப்படின்னுட்டு அது திருவாசகத்துல சொல்றாங்க பார்த்தீங்களா. தழல் 3ம் எரித்த அன்று இடமமதாய் தாங்கினன்கான் இடமமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ அப்படின்னு வருவாங்க. அப்போ அவனுடைய இருக்கை அந்த திருமாலாகிய அந்த இடபம். அதனால மால்வரை, வரைனா மலை. அந்த திருமாலே இங்க கைலாய மலையாக இருக்கின்றான். அந்த விடை வெண்மை நிறத்தை உடையது. வேதம் போதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி. அப்போ அந்த வெண்மையான அந்த நிறத்தை உடைய அந்த கைலாய மலையில் சோதியில் மூழ்கி, அந்த ஜோதிக்குள் எது அந்த அன்னப்பறவை மூழ்கி விடுகிறது, அந்த நிறத்துக்குள் மூழ்கி விடுகிறது. ஒன்றாய அன்னமும். அப்ப இப்ப அந்த கைலாய மலையும் அன்னத்தையும் பிரிச்சு பார்க்க எங்க அந்த அன்னம் இருக்குன்னு தேட வேண்டியது இருக்கு. என்ன அப்படி அந்த கைலாய மலையும் அந்த அன்னமும் ஒன்றாக இப்பொழுது காட்சி தருகிறது. அப்ப நம்முடைய அன்னப்பறவை எங்க இருக்கு அப்படின்னுட்டு காணாது பிரம்மதேவன் அந்த அன்னப்பறவையை காண முடியாமல் அயர்க்குமால் வருந்துகின்றான் அப்படின்ட்டு இத இப்படியும் அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அன்னமும் காணாது அயர்க்குமால், அந்த அன்னப்பறவையும் சிவபெருமானை பார்க்க முடியவில்லையே என்று வருந்தியது அப்படின்னுட்டு இந்த கைலாய மலையை இவ்வளவு அழகாக வர்ணித்து கொண்டே வருகின்றார். நாயகனாகிய சிவபெருமானினுடைய திருவடியை சேவிக்க சென்ற நான்முகன் அதற்கு உரிய தக்க காலம் இன்னும் வராமையினால் அந்த அதிகார நந்தியிடம் விடை பெற்று கொண்டு வெளியே வருகின்றான். அந்த நான்முகன் அந்த தூய்மையான அந்த இடவ மலையாக இருக்கக்கூடிய அந்த வெண்மையான கைலாய மலையில் இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிறமாகிய சோதியுள் அந்த பிரம்மதேவன் வெளியே விட்டு சென்ற அவனுடைய வாகனமாகிய அன்னப்பறவையும் அந்த வெண்மை நிறத்தில் மூழ்கி இருக்கின்றது. இப்பொழுது அந்த வெண்மை நிறமும் அன்னப்பறவையும் எங்கே இருக்கின்றது, அந்த வெண்மை நிறத்திற்குள் அன்னப்பறவை எங்கே இருக்கின்றது என்று தேடி காணாது பிரம்மதேவனும் வருந்துகின்றான். அன்னப்பறவையும் நம்மால் அந்த கைலாய மலைக்குள் சென்று இறைவனை தரிசனம் செய்ய முடியவில்லையே என்று அந்த அன்னப்பறவையும் வருந்தியதாம். அடுத்து காதில் வெண்குழையோன் கழல் தொழ நேடியோன், காதில் வெண்குழையோன் கழல் தொழ நேடியோன், காலம் பார்த்திருந்ததும் அறியான், காலம் பார்த்திருந்ததும் அறியான், சோதிவெண் கையிலை தாழ்வரை மூளையில்
சோதிவன் கையிலை தாழ்வரை மூளையில் துதிக்கையோன் ஊர்தியை கண்டு துதிக்கையோன் ஊர்தியை கண்டு மீதழு பண்டை செஞ்சுடர் இன்று மீதழு பண்டை செஞ்சுடர் இன்று வெண்சுடர் ஆனதென்று அதன் கீழ் வெண்சுடர் ஆனதென்று அதன் கீழ் ஆதிய நமதாய் இடக்கலுற்றான் என்று ஆதிய நமதாய் இடக்கலுற்றான் என்று அதனை வந்து அணை தரும் கலூழல் அதனை வந்து அணை தரும் கலூழல். இந்த பாட்டில் போன பாட்டில் அன்னப்பறவைய வந்து தேடினாரு பிரம்மன்னு சொல்றாப்புல. இந்த பாட்டிலையும் அதே மாதிரி ஒரு கருத்து திருமாலை வச்சு சொல்றாப்புல. காதில் வெண்குழையோன், அந்த காதில் வெண்மையான குழையை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான், அவனுடைய கழல் தொழ அவனுடைய திருவடியை தொழுவதற்காக நெடியோன், நெடியோன்னா திருமால்னு அர்த்தம். அந்த ஏன் அவனை நெடியோன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த வாமன அவதாரமாக இருந்த அந்த குள்ளமான திருமால் வந்து அந்த மாவலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி மண்ணு கேட்கும்போது பெரிய நெடிய உருவத்தை எடுக்கின்றான். ஒரு காலால பூமியை அளக்குறாரு, ஒரு காலால் ஆகாயத்தை அளக்குறாரு, இன்னொரு காலுக்கு இடம் கொடுன்னு அவன் தலையில காலை வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு திரிவிக்கிரமனாக மிகப்பெரிய உருவத்தை எடுத்ததனால திருமாலுக்கு நெடியோன் அப்படின்ட்டு ஒரு பெயர் உண்டு. அப்ப அந்த நெடியோனாகிய திருமாலும் சிவபெருமானினுடைய திருவடியை தொழுவதற்காக கைலாயத்திற்கு செல்கின்றார். காலம் பார்த்து இருந்ததும் அறியான். ரொம்ப காலமா காத்து கொண்டு இருக்கின்றான். வழி இல்லை, சுவாமியினுடைய தரிசனம் கிடைக்கவில்லை. அப்போ அந்த காலம் பார்த்து இருந்ததும் அறியான். அந்த திருமாலும் இன்னும் நாள் அதிகமாகும் போல இருக்குன்னு அவரும் வெளியில வருகின்றார். சோதிவன் கையிலை தாழ்வரை முளையில். அப்போ இந்த திருமாலும் என்ன செய்தாரு, கருடனை வந்து வெளியில விட்டுட்டு வர்றார். அவருடைய வாகனமாகிய கருடனை திருமால் வெளியில நிப்பாட்டி வச்சுட்டு வராரு. கழுலன் அப்படின்னா கருடன் அர்த்தம். கழுலன் கடைசி வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, கழுலன் அப்படின்னா கருடன் அர்த்தம். இப்போ அந்த கருடன் வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, பக்கத்துல பிள்ளையாருக்குள்ள பெருச்சாளி இருக்கு. அந்த பெருச்சாளி அங்கேயும் சுத்திட்டு இருக்கு, பூமியை தோண்டிட்டு இருக்கு. அப்போ அந்த பெருச்சாளி வந்து பன்றி மாதிரி இந்த இருக்குது, இந்த கருடனுக்கு தோன்றுகிறது. அப்ப பெரிய பெருச்சாளி, பெருச்சாளி வாகனம் கொஞ்சம் பெரிய பெருச்சாளி. அப்ப அந்த பெருச்சாளி வந்து எப்படி இருக்குதான், கைலாய மலை வந்து வெண்மையா இருந்துச்சுன்னா பெருச்சாளியும் வெள்ளை கலர்ல தானே இருக்கும். கைலாய மலைக்கு சென்ற காக்கா கூட பொன்னிறமா மாறுதான், அந்த கைலாய மலையினுடைய நிறமா மாறுதான். அப்போ இந்த பெருச்சாளியும் அதே மாதிரி வெண்மையான நிறமான ஒரு பன்றியை போல அது தோற்றமளிக்குது. அந்த பன்றி தான் வந்து பூமியை தோண்டிக்கிட்டே போகுது. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தலைவர் வந்து இறைவனுடைய திருவடியை பார்க்கறதுக்காக வேண்டி, இறைவனுடைய திருவடியை பார்க்கறதுக்காண்டி தரையை தோண்டிக்கிட்டு போனார்களா, அந்த பன்றி தான் இது. நம்ம தலைவன் தான் இப்படி பன்றி உருவத்துல இருக்கிறாரு
அப்படின்னு சொல்லி அந்த கருடன் வந்து பெருச்சாளிக்கு பக்கத்துல போய் போய் நின்றுச்சான் அப்படின்ட்டு ஒரு ஒரு வர்ணனை இதுல. சோதிவன் கையிலை தாழ்வரை முளையில், அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய வெண்மையான அந்த கைலாயத்தில் தாழ்வரை கீழ்ப்பகுதி, தாழ்வரைனா கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கைலை சாரலில் இருக்கக்கூடிய முளை, ஒரு குகை, முளைனா குகைன்னு அர்த்தம். ஒரு குகையில பிள்ளையாரோட பெருச்சாளி இருக்கு. துதிக்கையோன், அந்த தும்பிக்கையை உடைய விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானினுடைய ஊர்தியை கண்டு, அந்த பெருச்சாளியை கண்டு, மீதழு பண்டை செஞ்சுடர், அந்த முற்காலத்தில் அந்த இறைவனுடைய அந்த செஞ்சுடராக இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை மீது எழு, எல்லா இடத்திலும் ஜோதி சொரூபமாக இவர்களால் காண முடியாத அளவுக்கு ஓங்கி எழுந்து இருக்கக்கூடிய அந்த பழைய பண்டை செஞ்சுடர் அப்படின்னா அண்ணாமலையார்னு அர்த்தம். இவங்க அடிமுடி தேடும்போது அவர் வந்து இந்த ஜோதி சொரூபமாக பாருங்க அப்படின்னுட்டு சொல்லி அப்பொழுது எழுந்த அந்த பண்டை செஞ்சுடர், அந்த சிவந்த அந்த ஜோதி சொரூபமாக இருந்த அந்த அண்ணாமலையார் இன்னைக்கு வந்து இந்த கருடன் நினைக்குதான் மனசுக்குள்ள, இன்னைக்கு வந்து வெள்ளை வெள்ளேர்னுட்டு வெண் சுடராக மாறிட்டாரோ அந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கலாம். இன்று அந்த பண்டை செஞ்சுடர், அந்த பழமையான அந்த செஞ்சுடராக இருக்கக்கூடிய ஓங்கி உயர்ந்து எழுந்த அந்த அண்ணாமலையார் இன்றைக்கு வெண் சுடர் ஆனது என்று, வெண்மையான, ஏன்னா எங்க பார்த்தாலும் பனி மூடி இருக்குது, அது ஒரு ஜோதியை ஏற்றி வைத்தது போல இருக்கிறது. அப்படி அந்த கைலாயமலை வெண் சுடராக ஆனது என்று கருடன் மனதில் நினைத்து கொண்டு அதன் கீழ் அந்த கைலாயமலைக்கு கீழே அந்த பன்றியானது ஆதி ஏனமதாய், அந்த முன்னால் இருந்த அந்த பன்றியானது இப்பொழுது தன்னுடைய நிறத்தை வெண்மை நிறமாக மாற்றிக்கொண்டு தோண்ட நிலத்தை தோண்டுகின்றதோ, இடக்கலுற்றான் அப்படின்னா நிலத்தை தோண்டுதல் அப்படின்னு அர்த்தம். நிலத்தை தோண்ட ஆரம்பித்திருக்கின்றதோ, அதாவது நம்ம தலைவனாகிய திருமால் வெண்மை உருவத்தை எடுத்துக்கொண்டு பன்றியினுடைய வெண்பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிலத்தை தோண்ட ஆரம்பித்திருக்கின்றானோ என்று, அப்ப இவர்தான் நம்ம தலைவர் அப்படின்னுட்டு அந்த பன்றிக்கு பக்கத்தில், வெண்பன்றிக்கு பக்கத்தில், வெண்பன்றிங்கிறது இங்க எது, பெருச்சாளி, பிள்ளையாருடைய வாகனம். பிள்ளையாருடைய வாகனம் பெருச்சாளியும் அந்த மலையினுடைய நிறத்தை பெற்று வெண்மையான நிறத்தை உடையதாக இருக்கிறது. அப்ப அந்த பெருச்சாளிக்கு பக்கத்துல நம்முடைய தலைவன் பக்கத்துல நம்ம இருப்போம் அப்படின்னுட்டு அந்த பெருச்சாளிக்கு பக்கத்துல பெருச்சாளியை வெண்மையான பன்றியாகிய திருமால் என்று நினைத்து கொண்டு கருடன் பக்கத்தில் வந்து நின்றது அப்படின்ட்டு இதுலயும் அந்த கைலாய மலையினுடைய வர்ணனைய இதுலயும் வந்து சொல்றாங்க. காதில் வெண்மையான குழையை அணிந்து, ஆண்கள் அணியக்கூடிய காதணிக்கு பெயர் குழை, பெண்கள் அணியக்கூடிய காதணிக்கு பெயர் தோடு, இன்னும் பல பேர் இருக்குது. இந்த தென் திருப்பேரையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமாலுக்கு பெயர் மகர நெடுங் குழைக்காதன் அப்படின்ட்டு பேர் இருக்கும். அந்த ஊர்ல நிறைய ஆண்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குழைக்காதன்னு தான் இருக்கும். குழைக்காதன்னு யார் பேர் வச்சிருக்காங்களோ அவங்க இந்த தென் திருப்பேரையில் உள்ளவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நிறைய வீடுகள்ல அந்த பேர் இருக்கும். அப்படி அந்த காதில் வெண்மையான குழையை அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானினுடைய திருவடியை தொடுவதற்காக அந்த நெடியவனாகிய திருமால் தக்க காலம் பார்த்து காத்து கொண்டிருக்கின்றான் கைலாயத்தில். ஆனால் சரியான காலம் தெரியவில்லை. ஆகையினால் அவன் அங்கேயே இருக்கின்றான். அதே நேரத்தில் அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய வெண்மையான கைலையினுடைய அந்த தாழ்வரை, அந்த கைலையினுடைய சாரலில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் தும்பிக்கையை உடைய விநாயக பெருமானினுடைய ஊர்தியாக இருக்கக்கூடிய பெருச்சாளி வாகனம், அது வெண்மையான பன்றியை போல இருக்கிறது. அந்த கைலாயமலையினுடைய வெண்மை நிறத்தை பெற்று
அது அங்கே சுற்றி கொண்டிருக்கிறது, பூமியை தோண்டி கொண்டிருக்கிறது. அந்த அங்கு அதே நேரத்தில் அந்த திருமாலானவன் தன்னுடைய வாகனமாகிய கருடனை கைலாயமலைக்கு வெளியே விட்டு வருகின்றான். அந்த கருடனானவன் இந்த வெள்ளை பெருச்சாளியை பார்த்து மனதில் நினைக்கின்றார், முன்னொரு காலத்தில் நம்முடைய தலைவராகிய திருமால் காண்பதற்காக இந்த அண்ணாமலையாராகிய பெருமான், செஞ்சுடராகிய பெருமான் பண்டை காலத்தில் வானுலகத்திற்கும் அதள பாதாளத்திற்குமாக அண்ணாமலையாராக நீண்டு வளர்ந்து இருந்தார். அதே பெருமான் இன்றைய தினம் அந்த சிவபெருமான் வெண்மையான சுடராக, வெண் சுடராக இப்பொழுது இந்த கைலாய மலையாக அவன் இருக்கின்றானோ என்று மனதில் ஒரு சந்தேகம் கொண்டு, அந்த நம்முடைய திருமாலாகிய பெருமான் இன்றைய தினம் அந்த பழைய அந்த பன்றி உருவத்தை, வெண்பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த சிவபெருமானினுடைய திருவடியை பார்ப்பதற்காக இந்த பூமியின் இந்த நிலத்தை தோண்டி கொண்டு இருக்கின்றானோ என்று அந்த பெருச்சாளியை பார்த்து சந்தேகம் கொண்டு, அந்த பெருச்சாளிதான் நம்முடைய திருமாலோ நம்முடைய தலைவனோ என்று அந்த பெருச்சாளிக்கு பக்கத்தில் வந்து அந்த கருடன் நின்றது. அடுத்த பாடல். அரம்பயர் ஆடல் முழவுடன் மருங்கில், அரம்பயர் ஆடல் முழவுடன் மருங்கில், அருவிகள் எதிரெதிர் முழங்க, அருவிகள் எதிரெதிர் முழங்க, வரம்பெரு காதல் மனத்துடல் தெய்வ, வரம்பெரு காதல் மனத்துடல் தெய்வ, மது மலர் இரு கையும் ஏந்தி, மது மலர் இரு கையும் ஏந்தி, நிரந்தரம் இடைந்த விமான சோபான, நிரந்தரம் இடைந்த விமான சோபான, நீடுயர் வழியினால் ஏறி, நீடுயர் வழியினால் ஏறி, புரந்தரல் முதலாம் கடவுளர் போற்ற, புரந்தரன் முதலாம் கடவுளர் போற்ற, பொலிவது அத்திருமலை புறம்பு, பொலிவது அத்திருமலை புறம்பு. அந்த கைலாயமலையில் அரம்பையர்களெல்லாம் அந்த முழவு வாத்தியத்திற்கு ஏற்றார் போல ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள். மருங்கில், மருங்குனா பக்கத்தில், முழவுனா இங்க மத்தளம் போன்ற வாத்தியங்கள்லாம் அந்த நடனத்துக்குரிய வாத்தியங்கள். மருங்கில் பக்கத்தில் அருவிகள், அங்கங்க அருவிகள்லாம் கீழே விழுந்து கொண்டு இருக்கிறது. அது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரெதிராக சப்தமிட்டு கொண்டு அந்த அருவிகளெல்லாம் அங்கே முழங்கி கொண்டு கீழே அந்த நீரெல்லாம் விழுந்து கொண்டு இருக்கிறது. வரம்பெரு காதல் மனத்துடன், இறைவனிடத்தில் தக்க வரங்களையெல்லாம் பெற வேண்டும் என்று இறைவனிடத்தில் அன்பு உடைய மனதோடு அங்கே இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். அவர்கள் எப்படி வருகின்றார்கள்? தெய்வ மதுமலர் இரு கையும் ஏந்தி. அந்த தெய்வ மலர் அப்படின்னா இந்திரலோகத்து மலர்கள், அந்த தேவலோகத்து மலர்கள், அந்த கற்பக மலர்கள், அதுல தேன் பொருந்தி இருக்கிறது. மதுனா தேன். அந்த தெய்வீகத்தன்மை பொருந்திய தேன் பொருந்திய மலர்களை எல்லாம் இரண்டு கைகளிலும் ஏந்தி கொண்டு சிவபெருமானை பார்க்க வருகின்றார்கள். நிரந்தரம் மிடைந்த விமான சோபான நீடுயர் வழியினால் ஏறி, அந்த எங்கும் நெருங்கிய
அந்த விமானங்கள். மிடைந்தன்னா நெருங்கிய அப்படின்னு அர்த்தம். ஆகாயத்தில் நிறைய பேர் அவங்கவங்க விமானத்துல வந்திருக்காங்க, புஷ்பக விமானங்கள் எல்லாம். அதனால ஆகாயத்திலயும் டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு. டிராஃபிக் ஜாமு ஆகாயத்திலயும் ஏற்பட்டு போச்சு. நமக்கும் இன்னும் கொஞ்ச நாளையில இப்ப எல்லாம் இந்த காரு, டூ வீலர் எல்லாம் போகுது. எல்லாருக்கும் ஒரு சின்ன பறக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்தாச்சு. அது கொஞ்சம் வெளியில வரணும், பரவணும். அது வந்துட்டுன்னா நாமளும் அப்ப அந்த காலத்துல இந்த புஷ்ப விமானத்தெல்லாம் நம்ம நம்பாம இருந்தோம். இப்ப அதெல்லாம் இப்ப வரப்போகுது பாருங்க. இந்த பெங்களூர்ல எல்லாம் வந்தாச்சாம். அந்த பறக்கக்கூடிய வாகனங்கள்லாம். இந்த ஒரு ஆள் போற மாதிரி, 2 ஆள் போற மாதிரிலாம் வந்தாச்சாம். அப்படி அந்த அந்தரத்தில் எங்கும் நெருங்கி அந்த ஆகாய விமானங்கள்லாம் ஒவ்வொருவரும் வந்த ஆகாய விமானங்கள்லாம் இருக்கின்றதாம். அந்த விமானங்கள்ல ஏறி செல்வதற்கு படிக்கட்டு, சோபான கிரமம்னா அந்த படிக்கட்டுகள்னு அர்த்தம். அப்படி அந்த ஒவ்வொரு விமானத்திற்கும் தக்கவாறு செய்யப்பட்ட உயர்ந்த அந்த வழியில், அந்த படிக்கட்டுகளில் ஏறி அவர்கள் அந்த விமானத்தில் பறந்து வந்து இப்பொழுது கைலாய மலைக்கு வந்திருக்கின்றார்கள். யாரு? புரந்தரன் முதலாம் கடவுளர். புரந்தரன்னா இந்திரன். இந்திரன் முதலிய அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த புஷ்பக விமானத்தில் படிகளில் ஏறி உள்ளே அமர்ந்து இப்பொழுது அந்த படிகள் வழியாக இறங்கி கைலாய மலைக்கு வந்து இறைவனை போற்றுவதற்காக நிற்கின்றார்கள். அது என்ன, கையில நிறைய மலர்களை எல்லாம், தேவலோகத்து மலர்களை எல்லாம் வைத்து கொண்டு நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொலிவோடு இருக்கக்கூடியது அந்த திருமலை புறம்பு. அந்த திருமலையினுடைய வெளிப்பக்கத்துல எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்திரன்லாம் கையில வெளிப்பக்கத்துல நிறைய அந்த விமானங்கள் இருக்கு. விமானங்கள் இருக்கிறதுனால நெருக்கடி, வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் அங்கே மிக நிறைய விமானங்கள்ல வந்து இறைவனை பார்ப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. அதுல இந்த வரம்பெரு காதல் மனத்துடன் அப்படின்னா அவங்க இன்னும் முக்தி பேரு வேணும்னு கேட்கலையாம். இறைவனை எதுக்காண்டி அவங்க தரிசனம் பண்ண வந்திருக்காங்கன்னா, இன்னும் நம்ம சௌக்கியமா வாழணும் அப்படிங்கிற ஒரு அன்போடு அவங்க வந்துடும். இறைவன்கிட்ட வரம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வந்தாங்களாம். முக்தி பேரு வேணும்னுட்டுலாம் வேண்டணும். அதான் வரம் பெரு காதல் மனத்துடன் அவர்கள் வந்தார்களாம். அதுதான் திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் ஞானும் உன்னை பரவுவனே. தேவர்கள்லாம் உன்னை எதுக்கு வாழ்த்துறாங்க? உன்னை வாழ்த்துனதுனால உங்ககிட்ட நிறைய வரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் உயர்ந்து அவர்கள் காலில் எல்லோரும் விழ வேண்டும் என்பதற்காக உன்னை வாழ்த்தினார்கள். நான் அதற்காக வாழ்த்தவில்லை அப்படின்னு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். முக்தி அடைவதற்காக நான் உன்னை வாழ்த்துகின்றேன் அப்படின்ட்டு. அந்த அர்த்தத்துலதான் இங்க இந்திரன் முதலானவர்கள் எல்லாம் இறைவனிடத்தில் வரம் பெறக்கூடிய அந்த அன்பு மனதோடு அவர்கள் இங்கே கையில பூக்களை எல்லாம் வைத்து கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையது இந்த கைலாய மலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாட்டு. வேதனான் மூகன்மால் புரந்தரன் மோதலாம். வேதனான் மூகன்மால் புரந்தரன் மோதலாம். விண்ணவர் எண்ணிலார் மற்றும் விண்ணவர் எண்ணிலார் மற்றும் காதலால் மீடைந்த மூதற் பெரும் தடையாம். காதலால் மீடைந்த மூதற் பெரும் தடையாம். கதிர்மணி கோபுரத்து உள்ளாகார். கதிர்மணி கோபுரத்து உள்ளாகார். பூத வேதாழ பெருங்கண நாதர். பூத வேதாழ பெருங்கண நாதர்.
போற்றிட போதுவில் நின்றாடும் போற்றிட போதுவில் நின்றாடும் நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகல் நந்தியம் பெருமான் நாயகல் நந்தியம் பெருமான். இப்ப திருமால் பிரம்மன் இந்திரன் எல்லாரும் கைலாயத்துக்கு போனாலும் உடனே அவங்கெல்லாம் உள்ள நுழைஞ்சு போயிட முடியாது. வாசல்ல அதிகார நந்தி அப்படின்னுட்டு அந்த கைலாயத்தை காவல் காக்கக்கூடிய நந்தியம்பெருமான் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லி அவர் போய் சுவாமிகிட்ட உள்ள எடுத்து சொல்லி சரி வர சொல்லுன்னா தான் இவங்க 3 பேருமே போக முடியாது. இவங்க 3 பேருக்குமே இப்படின்னா மற்றவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். இறைவனுடைய அனுமதி பெற்று அதுக்கப்புறம் தான் இவர்களால் உள்ள போக முடியும். அதனால இவங்க எல்லாரும் அந்த கோபுரத்திலேயே தடைப்பட்டு நிற்கின்றார்கள். உரிய காலம் வராததுனால எல்லாரும் அந்த கைலாய் கோபுரத்திலேயே அப்படியே தடைப்பட்டு அவர்கள் நிற்கின்றார்களாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த கைலாய மலை அப்படின்னு இதுல சொல்றாங்க. வேத நான்முகன், அந்த வேதத்துக்கு உரிய பிரம்மதேவன், மால் திருமால், புரந்தரன் இந்திரன், முதலாம் விண்ணவர் எண்ணிலார். இப்படி இவர்களை முதலாக கொண்ட அந்த தேவர்கள் அளவற்றவர்கள் எண்ணிலார். மற்றும் காதலால் மிடைந்த முதற் பெருந்தடையாம் கதிர்மணி கோபுரத்து உள்ளார். இவர்கள் எல்லோரும் அந்த இறைவன் மீது கொண்ட காதலினால் அங்கே நெருங்கி கூடி நிற்கின்றார்கள். மிடைதல் அப்படின்னா நெருங்கி நிற்றல்னு அர்த்தம். அன்பின் காரணமாக அங்க நெருங்கி கூடி அவர்கள் நிற்கின்றார்கள். ஆனா அவர்களுக்கு முதல்ல பெரும் தடையாக, தடைனா இங்க நிறுத்தப்பட்டு இருத்தல்னு அர்த்தம். அப்போ அந்த முதற் பெரும் தடையாக இருக்கக்கூடிய அந்த நிறுத்தி வைக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய மணிகள் எல்லாம் பதிக்கப்பட்ட அந்த வாசலில் இருக்கக்கூடிய கோபுரத்திலேயே இவர்கள் எல்லோரும் நிறுத்தப்பட்டு வைத்திருக்கின்றார்கள். கோபுர வாசல்ல இவங்க நிக்கணும். நந்தியம்பெருமான் போய் கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் உள்ள போக முடியும். சரி வர சொல்லுனா தான் போக முடியும். அப்படி முதற் பெரும் தடையான முதலில் எல்லோரையும் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த இடம் அப்படின்ட்டு, அதான் அங்க தடைனா இடம்னு, நிறுத்தி வைக்கக்கூடிய இடம்னு அதற்கு பேர். அது அந்த இடத்தில் இந்த திருமால் பிரம்மன் இந்திரன் மற்றும் எல்லா தேவர்களும் அங்கே குழுமி இருக்கின்றார்கள். இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக அந்த மணி கோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தில் எல்லோரும் இறைவனுடைய தரிசனத்திற்காக அவர்கள் குழுமி நெருங்கி அவர்கள் இருக்கின்றார்கள். பூத வேதாள பெருங்கணநாதர் போற்றிட. பூதங்கள் இறைவனை போற்றுகிறது, வேதாளங்கள் இறைவனை போற்றுகிறது, பெருங்கணநாதர்கள் இறைவனை போற்றுகிறார்கள். அப்ப பூதம் போற்றிட, வேதாளம் போற்றிட, பெருங்கணநாதர் போற்றிடன்னு அதை எடுத்துக்கிடணும். இவர்களெல்லாம் போற்றி செய்ய பொதுவில் நின்றாடும் அந்த நடனமாடக்கூடிய இடம், பொதுன்னா நடனமாடக்கூடிய இடம், மன்று சிற்றம்பலம், அந்த மன்றில் நின்று ஆடக்கூடிய நாதனாராகிய அந்த கைலைநாதன் ஆதி தேவனார், எல்லாருக்கும் முதல் தேவனாக இருக்கக்கூடிய முதற் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானினுடைய கோயில் ஆதி தேவனார் கோயில் அப்படின்னா அந்த கைலாய மலையில் இருக்கக்கூடிய அந்த கைலாயநாத பெருமானினுடைய கோயிலுக்கு நாயகன், அதிகாரி. நாயகன்னா இந்த இடத்துல அதிகாரின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த கோயிலுக்கு அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? நந்தியம்பெருமான். அந்த அதிகாரியினுடைய பெயர் நந்தியம்பெருமான் என்று அவர் பெயருடையவராக இருக்கின்றார். அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நந்திங்கிறது சிவபெருமானுக்குரிய பெயர் தான். அந்த பெயர் இந்த நந்தியம்பெருமானுக்கு அவங்க வைத்திருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அப்ப நந்தின்னு சில இடங்கள்ல வரும்போது
அதற்கு யாரு உடையவர்கள் அப்படின்னு பொருளை பார்க்கணும். இப்ப திருமுறைகள்ல நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்ட்டு வருது. அந்த இடத்துல நந்தினா சிவபெருமான்னு அர்த்தம். இந்த இடத்துல நந்தியம்பெருமான்னு வரும்போது அது காவல் காக்கக்கூடிய அதிகார நந்தியம்பெருமான். இப்போ ஒரு அன்பர் இருக்கிறாரு, என்ன விநாயகன்னு இருக்காரு. அவ அப்பா பேரு நடராஜன்னு இருக்கும். அந்த விநாயகர் தனக்கு பிறந்த பையனுக்கு அப்பா பேரை வைப்பாரு. விநாயகன் எங்க அப்பா பேரை நான் விட்டுருக்கேன் அப்படின்னு மகிழ்ச்சியா பேரனுக்கு தாத்தா பேர் விநாயகன்னு விட்டுருப்பாங்க. அப்போ புக்கில் விநாயகன்னு வர்றது எந்த விநாயகரை குறிக்குன்னு நம்ம பார்க்கணும். அது தாத்தா விநாயகரா இல்லை பேரன் விநாயகரான்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் நந்தி அப்படின்னுட்டு வரக்கூடிய இடத்துல அது சிவபெருமானை குறிக்கா, சிவபெருமானினுடைய பெயரை கொண்ட நந்தியம்பெருமானை குறிக்கான்னு கவனமாக பார்த்து அதற்கு பொருள் எடுக்கணும். அப்படி அந்த பூத வேதாளங்கள் எல்லாம் இறைவனை போற்ற அந்த நடனமாடக்கூடிய இடத்தில் நடனமாடக்கூடிய பெருமானாகிய ஆதி தேவனாகிய அந்த கைலாயநாத பெருமானினுடைய கோயிலுக்கு காவலராக அதிகாரியாக ஒருவர் இருக்கின்றார். அவருடைய பெயர் நந்தியம் பெருமான் அப்படின்ட்டு இந்த பாட்டுல சொல்லப்படுகிறது. அதாவது வேதங்களை உடைய நான்முகன் திருமால் பிரம்மன் இந்திரன் முதலியவர்கள் எல்லாம் இன்னும் மற்ற இருக்கக்கூடிய அனைத்து தேவர்கள் அனைவருமே இறைவனை காண்பதற்காக கைலாய வாயிலுக்கு வருகின்றார்கள். அங்கு ஒளி பொருந்திய மணிகள் பதிக்க பெற்ற அழகிய ஒரு கோபுர வாசல் இருக்கிறது. அந்த கோபுர வாயிலுக்குள் இவர்களெல்லாம் இறைவனுடைய உத்தரவு வரும் வரைக்கும் அங்கே நிறுத்தப்பட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த முதற் பெரும் தடையாக இருக்கக்கூடிய அந்த நிறுத்தத்தில் அந்த கோபுரத்துக்கு கீழ் இவர்களெல்லாம் நிறுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த கைலாய மலை. இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று நந்தியம்பெருமான் உள்ளே சென்று எடுத்து சொல்லி அங்கிருந்து உத்தரவு வந்தால்தான் இவர்கள் போக முடியும். மேலும் அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? பூதங்கள் போற்றக்கூடியவர், வேதாளங்கள் போற்றக்கூடியவர், பெருங்கணநாதர்கள் போற்றக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் போற்றிட அந்த நடனமாடக்கூடிய பொது என்கின்ற அந்த மந்தில் நின்று ஆடக்கூடிய அந்த நாதனாராகிய எல்லோருக்கும் ஆதி தேவனாக இருக்கக்கூடிய அந்த கைலாயநாத பெருமானினுடைய கோயிலை காவல் காக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்ற அந்த அதிகாரியாக இருக்கக்கூடியவர் நந்தியம் பெருமான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் நாம் இதனை தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.